ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுடைய மகா மந்திரத்தை இடையராது நாம் ஜெபிக்க வேண்டும். பூதநாதா சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக. இது ஐயப்ப சாமியினுடைய மகா மந்திரம். இந்த மந்திரத்தை அனைத்து நாட்களிலும் விரதம் இருக்கிற நாட்களிலே சொல்ல வேண்டும். குறிப்பாக புதன்கிழமைகளிலே இந்த மந்திரத்தை பெண்களும் சொல்லலாம். காலை மாலை இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகிவிடுகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருகின்ற ஒரு உன்னதமான மந்திரம்தான் இந்த மகா மந்திரம். எல்லா செயல்களிலும் காத்து நின்று ஐயப்பன் நமக்கு அருளை தருகின்ற உன்னதமான மந்திரம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அன்னதான பிரபு என்று ஐயப்பனுக்கு சரணம் விழிக்கின்றோம். அன்னதானம் செய்துவிட்டு தான் நாம் யாத்திரையை தொடங்க வேண்டும். அன்னதானம் என்பது மிக மிக உன்னதமான தானம். இந்த அன்னதானத்தை ஒவ்வொரு பூஜையின் போதும் நாம் செய்கிற பொழுது ஏதாவது ஒரு ரூபத்திலே ஐயப்பன் வந்து அமர்ந்து அந்த உணவை உண்கிறான் என்பது ஐதீகம். எனவே இல்லத்திலே பூஜை வைத்து அந்த உணவை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உண்பதற்கு முன்பாக ஐயப்பமார்கள் அத்தனை பேரையும் அமர வைத்து அவர்களுக்கு அந்த உணவை நாம் படைக்கிற பொழுது நிச்சயமாக ஐயனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அன்னதான பிரபுவே சரணமையப்பா.